பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம தியானிக்க போற பகுதி கொலோசியர் எழுதின புஸ்தகம். வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 15 இருந்து 20 வசனம் முடிய 5 வசனங்களை இன்றைக்கு நாம வாசிக்க கேட்கலாம். அதன் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை வேதத்தை படிக்கும் போது நமக்கு புரிய வரும். கர்த்தர் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த பகுதியிலேருந்து நம்ம நிச்சயமாக கற்றுக்கொள்வோன்ற நம்பிக்கையோடு கூட இதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். வாசிப்போம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு, பக்தியுடன் பாட வேண்டுமா? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். இப்போ மனைவிகளை கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறு, அவர் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆண்டவர் மனைவிக்கு மாத்திரம் சொல்லல, புருஷனுக்கு மாத்திரம் சொல்லல, பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்லியிருந்தார். மனைவி புருஷனுக்கு அன்பு கூறணும், புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது. பிள்ளைகள் கூட பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். அது என்ன சொல்லியிருக்கு கடைசியாக? இது கர்த்தருக்கு பிரியம். அதனால் பிள்ளைகள் கீழ்ப்படி பழகிக்கணும். அதே நேரத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடணும். முதல்ல நம்ம 15 வசனம் வாசித்தோம். கர்த்தர் அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே தேவ சமூகத்தை கட்டிடுவாங்க. ஆமென். தேங்க்யூ.